பிரைஸ் லார்ட். இன்றைக்கு பிலிப்பியர் அதிகாரம் 1-4 முடிய மொத்தம் 100 கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோல பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி 1. பிலிப்பியர் நிருபத்தை எழுதியவர்கள் யார்? பதில் பவுல், தீமோத்தேயு. கேள்வி 2. பிலிப்பியருக்கு எவைகள் உண்டாவதாக? பதில் கிருபையும் சமாதானமும். கேள்வி சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்கள் யார்? பதில் பிலிப்பியர். கேள்வி இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய பிலிப்பியரை நடத்துபவர் யார்? பதில் அவர்களில் நற்கிரியை தொடங்கினவர். கேள்வி பவுலுக்கு அளிக்கப்பட்ட எதில் பிலிப்பியர் பங்குள்ளவர்கள்? பதில் கிருபையில். கேள்வி பவுல் எதிலே பிலிப்பியர் மேல் வாஞ்சையாயிருந்தார்? பதில் இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே. கேள்வி பிலிப்பியர் எவைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும்? பதில் உத்தமமானவைகளை. கேள்வி பிலிப்பியரின் அன்பானது எவைகளில் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும்? பதில் அறிவிலும் எல்லா உணர்விலும். கேள்வி பிலிப்பியர் எவைகளால் நிறைந்தவர்களாக வேண்டும்? பதில் நீதியின் கனிகள். கேள்வி பவுலுக்கு சம்பவித்தவைகள் எதற்கு ஏதுவாயிற்று? பதில் சுவிசேஷம் பிரபலமாகும்படி. கேள்வி பிலிப்பியர் எதற்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாயிருக்கவும் பவுல் வேண்டுதல் செய்தார்? பதில் கிறிஸ்துவின் நாளுக்கென்று. கேள்வி பவுலின் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று யாருக்கு வெளியரங்கமானது? பதில் அரண்மனை எங்குமுள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும். கேள்வி பவுலின் கட்டுகளால் திடன் கொண்ட சகோதரர் எதை சொல்லும்படி அதிகமாய் துணிந்தார்கள்? பதில் திருவசனம். கேள்வி சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் யாரை பிரசங்கித்தார்கள்? பதில் கிறிஸ்து. கேள்வி சிலர் பவுலின் கட்டுகளோடே எதை கூட்ட நினைத்தார்கள்? பதில் உபத்திரவத்தை. கேள்வி பவுலின் கட்டுகளோடே உபத்திரவத்தை கூட்ட நினைத்தவர்கள் எதினாலே கிறிஸ்துவை அறிவித்தார்கள்? பதில் விரோதத்தினால். கேள்வி வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது அறிவிக்கப்பட்டவர் யார்? பதில் கிறிஸ்து. கேள்வி யாருடைய ஆவியின் உதவியினால் பவுலுக்கு இரட்சிப்பாக முடியும்? பதில் இயேசு கிறிஸ்து. கேள்வி யார் தன் சரீரத்தில் மகிமைப்படுவார் என்று பவுல் நம்பினார்? பதில் கிறிஸ்து. கேள்வி பவுலுக்கு ஜீவன் யார்? பதில் கிறிஸ்து.
கேள்வி: பவுலுக்கு ஆதாயமாயிருப்பது எது? பதில்: சாவு. கேள்வி: எவை இரண்டிலும் பவுல் நெருக்கப்பட்டார்? பதில்: ஜீவன், சாவு. கேள்வி: தேகத்தை விட்டு பிரிந்து யாருடனே இருக்க பவுலுக்கு ஆசையாயிருந்தது? பதில்: கிறிஸ்து. கேள்வி: கிறிஸ்துவுடனே கூட இருப்பது பவுலுக்கு எப்படி இருக்கும்? பதில்: அதிக நன்மையாய். கேள்வி: பிலிப்பியர் எதிலே உறுதியாய் நிற்க பவுல் கூறினார்? பதில்: ஒரே ஆவியிலே. கேள்வி: பிலிப்பியர் பவுலினிடத்தில் கண்டது என்ன? பதில்: போராட்டம். கேள்வி: கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் உண்டானால் என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று கூறியவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாய் இருக்க வேண்டியவர்கள் யார்? பதில்: பிலிப்பியர். கேள்வி: பிலிப்பியர் எப்படி ஒன்றையே சிந்தித்துக் கொள்ள வேண்டும்? பதில்: இசைந்த ஆத்துமாக்களாய். கேள்வி: ஒன்றையும் எவைகளினால் செய்யக்கூடாது? பதில்: வாதினாலும் வீண் பெருமையினாலும். கேள்வி: ஒருவரை ஒருவர் எப்படி எண்ண வேண்டும்? பதில்: தங்களிலும் மேன்மையானவர்களாக. கேள்வி: அவனவன் எவைகளை நோக்காதிருப்பானாக. பதில்: தனக்கானவைகளே. கேள்வி: யாரில் இருந்த சிந்தை நம்மிடத்தில் இருக்க வேண்டும்? பதில்: கிறிஸ்து இயேசு. கேள்வி: தேவனுடைய ரூபமாய் இருந்தவர் யார்? பதில்: கிறிஸ்து இயேசு. கேள்வி: இயேசு எதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை? பதில்: தேவனுக்கு சமமாயிருப்பதை. கேள்வி: கிறிஸ்து இயேசு யாருடைய ரூபம் எடுத்தார்? பதில்: அடிமை. கேள்வி: கிறிஸ்து இயேசு எது பரியந்தமும் கீழ்ப்படித்தவரானார்? பதில்: சிலுவையின் மரண பரியந்தம். கேள்வி: வானோர் பூதலத்தோருடைய முழங்கால் யாவும் யாருடைய நாமத்தில் முடங்கும்? பதில்: இயேசு. கேள்வி: யாரை கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்? பதில்: இயேசு கிறிஸ்து. கேள்வி: யாருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்? பதில்: பிதாவாகிய தேவன். கேள்வி: தேவன் எப்படிப்பட்ட நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தருளினார்? பதில்: எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். கேள்வி: பிலிப்பியர் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் எது நிறைவேற பிரயாசப்பட வேண்டும்? பதில்: தங்கள் ரட்சிப்பு. கேள்வி: பிலிப்பியர் எதை பிடித்துக் கொண்டிருந்தார்கள்?
பதில் ஜீவ வசனத்தை. கேள்வி பிலிப்பியர் எல்லாவற்றையும் எப்படி செய்ய வேண்டும்? பதில் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும். கேள்வி பவுல் பிலிப்பியரிடத்தில் யாரை அனுப்பலாம் என்று இயேசுவுக்குள் நம்பியிருந்தார்? பதில் தீமோத்தேயு. கேள்வி கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாதவர்கள் எவைகளை தேடுகிறார்கள்? பதில் தங்களுக்குரியவைகளை. பதில் பவுலுடனே கூட ஊழியம் செய்தவன் யார்? பதில் தீமோத்தேயு. கேள்வி பவுலின் உடன் சேவகன் யார்? பதில் எப்பாப்பிரோதீத்து. கேள்வி எப்பாப்பிரோதீத்து எது நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான்? பதில் கிறிஸ்துவின் ஊழியம். கேள்வி பவுலுக்கு எது உண்டாகாதபடிக்கு தேவன் அவனுக்கு இறங்கினார்? பதில் துக்கத்தின் மேல் துக்கம். கேள்வி எழுதினவைகளையே எழுதுவதால் வருத்தப்படாதவர் யார்? பதில் பவுல். கேள்வி நாய்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்? பதில் எச்சரிக்கையாய். கேள்வி சுண்ணத்துக்காரருக்கு எப்படி இருக்க வேண்டும்? பதில் எச்சரிக்கையாய். கேள்வி எதினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் விருத்த சேதனமுள்ளவர்கள்? பதில் ஆவியினாலே. கேள்வி பவுல் எந்த கோத்திரத்தான்? பதில் பென்யமீன். கேள்வி பவுல் நியாயப்பிரமாணத்தின்படி யாராயிருந்தார்? பதில் பரிசேயன். கேள்வி பக்தி வைராக்கியத்தின்படி பவுல் எதை துன்பப்படுத்தினார்? பதில் சபையை. கேள்வி பவுல் எவைகளே கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினார்? பதில் தனக்கு லாபமாயிருந்தவைகளை. கேள்வி பவுல் எதற்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணினார்? பதில் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. கேள்வி பவுல் எதினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இருக்கவில்லை? பதில் நியாயப்பிரமாணம். கேள்வி பவுல் எதிர்ப்புள்ளாகும்படி எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணினார்? பதில் கிறிஸ்துவின் மரணத்திற்கு ஒப்பான மரணம். கேள்வி தான் எதற்கு தகுதியாகும்படிக்கு பவுல் எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணினார்? பதில் மரித்தோரிலிருந்து உயிரோடெழுந்திருப்பதற்கு. கேள்வி பவுல் எவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடர்ந்தார்? பதில் நான் அவைகள். கேள்வி பவுல் எதற்காக இலக்கை நோக்கி தொடர்ந்தார்? பதில் வரமழைப்பின் பந்தயத்துகளுக்காக.
கேள்வி: எவர்களை மாதிரியாக நோக்குங்கள் என்று பவுல் கூறினார்? பதில்: வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களே. கேள்வி: அநேகர் எப்படி நடக்கிறார்கள்? பதில்: வேறு விதமாய். கேள்வி: வேறு விதமாய் நடக்கிறவர்கள் எதற்கு பகைஞராய் இருந்தார்கள்? பதில்: கிறிஸ்துவின் சிலுவை. கேள்வி: வேறு விதமாய் நடக்கிறவர்களுடைய முடிவு என்ன? பதில்: அழிவு. கேள்வி: வேறு விதமாய் நடக்கிறவர்களுடைய தேவன் எது? பதில்: வயிறு. கேள்வி: வேறு விதமாய் நடக்கிறவர்கள் எவைகளை செய்கிறார்கள்? பதில்: பூமிக்கு அடுத்தவைகள். கேள்வி: நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பதில்: பரலோகத்தில். கேள்வி: பரலோகத்திலிருந்து யார் வர காத்திருக்கிறோம் என்று பவுல் கூறினார்? பதில்: கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. கேள்வி: கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய அற்பமான சரீரத்தை எதற்கு முன்பாக மகிமைப்படுத்துவார்? பதில்: தம்முடைய மகிமையான சரீரம். கேள்வி: பவுலுக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரர் யார்? பதில்: பிலிப்பியர். கேள்வி: ஒரே சிந்தையாயிருக்க பவுல் யாருக்கு புத்தி சொன்னார்? பதில்: எயோதியாள், சிந்திக்கேயாள். கேள்வி: பிலிப்பியருக்கு உதவியாயிருக்கும்படி பவுல் யாரை வேண்டிக் கொண்டார்? பதில்: தன் உத்தம கூட்டாளி. கேள்வி: பிலிப்பியர் எதில் மிகவும் பிரயாசப்பட்டார்கள்? பதில்: சுவிசேஷ விஷயத்தில். கேள்வி: சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்பட்டவர்களின் நாமங்கள் எங்கே இருக்கிறது? பதில்: ஜீவ புஸ்தகத்தில். கேள்வி: கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும்? பதில்: சந்தோஷமாய். கேள்வி: பிலிப்பியரின் டேஷ் எல்லா மனுஷருக்கும் தெரிய வேண்டும்? பதில்: சாந்த குணம். கேள்வி: சமீபமாய் இருக்கிறவர் யார்? பதில்: கர்த்தர். கேள்வி: எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை யாருக்கு தெரியப்படுத்த வேண்டும்? பதில்: தேவன். கேள்வி: விண்ணப்பங்களை எப்படி தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும்? பதில்: ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். கேள்வி: இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக் கொள்வது எது? பதில்: எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். கேள்வி: அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளை டேஷ் கொண்டிருங்கள். பதில்: சிந்தித்து. கேள்வி: பவுல் எந்த நிலைமையில் இருந்தாலும் எப்படி இருக்க கற்றுக்கொண்டார்?
பதில் மனரம்யமாய். கேள்வி தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்று கூறியவர் யார்? பதில் பவுல். கேள்வி எவைகளில் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பவுல் போதிக்கப்பட்டார்? பதில் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும். கேள்வி பவுலுக்கு யாராலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு? பதில் தன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. கேள்வி சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் பவுல் எங்கே இருந்து புறப்பட்டார்? பதில் மக்கெதோனியா. கேள்வி உபகாரத்தை நாடாதவர் யார்? பதில் பவுல். கேள்வி பவுலுக்கு உண்டாயிருந்தது என்ன? பதில் பரிபூரணம். கேள்வி பிலிப்பியரால் அனுப்பப்பட்டவைகள் பவுல் யார் கையில் வரப்பெற்றுக் கொண்டார்? பதில் எப்பாப்பிரோதித்து. கேள்வி குறைவையெல்லாம் நிறைவாக்குகிறவர் யார்? பதில் தேவன். கேள்வி தேவன் எதின்படி குறைவையெல்லாம் நிறைவாக்குவார்? பதில் தம்முடைய ஐஸ்வர்யம். கேள்வி தேவன் யாருக்குள் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார்? பதில் கிறிஸ்து இயேசு. கேள்வி யாருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக? பதில் நம்முடைய பிதாவாகிய தேவன். கேள்வி எவர்கள் யாருக்கும் வாழ்த்துதல் சொல்ல பவுல் எழுதினார்? பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள். கேள்வி பிலிப்பியருக்கு விசேஷமாக வாழ்த்துதல் சொன்னவர்கள் யார்? பதில் ராயனுடைய அரண்மனையிலுள்ளவர்கள். கேள்வி பிலிப்பியர் புத்தகத்தின் ஆசிரியர் யார்? பதில் பவுல். God bless you.